விஜய் அவர்கள் சிஎம் ஆகி முதல்ல மக்களை சந்திக்கிற ஒரு நிகழ்ச்சி. நன்றி உரைன்னு சொல்லிட்டு அங்கே போய் அடுத்த இடைத்தேர்தலுக்கு பிரச்சாரம் பண்ற மாதிரி இருக்கே. இது ஆட்சிக்கு வந்துட்டீங்க, இன்னும் டிஎம்கேன்னு டிஎம்கே மேலேயே குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்கீங்க. இல்லை, ஃபஸ்ட்டு வந்து தமிழக முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு முதல் மக்கள் சந்திப்பு. ஆமாம், ஆக்சுவலாக அவர் கரூர் போகிறது மாதிரி தான் ஒரு ப்ரோக்ராமே இருந்தது. கரூர் மக்களை சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பெரம்பூர் போயிட்டு திருச்சி போனாங்க. டிஎம்கே இதை பண்ணிட்டாங்க, டிஎம்கே அதை பண்ணிட்டாங்க, எங்கே பார்த்தாலும் கஞ்சா இருக்குது, இது இருக்குது. இதுதான் அவங்க பிரச்சாரத்துலையுமே சொன்னது. கஞ்சா இருக்குது, எல்லாம் இருக்குது, அவ்வளோ விஷயங்கள், போதைப் பொருட்கள் வந்து அதிகமாகிடுச்சு, இங்கே வந்து சட்ட ஒழுங்கு சரியில்லை, இது எல்லாமே அவங்க சொன்னது தான். அது தெரிஞ்சு தானே வந்தீங்க. அப்போ அதுக்கான சொல்யூஷன் ஒன்று நீங்கள் கண்டுபிடிச்சி தானே அதை நீங்கள் க்யூர் பண்ணி தரணும். அந்த லஞ்ச முறையிலே பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா இடத்துலையுமே நீங்கள் பணம் கொடுத்தா தான் வேலை எடுக்கிற சூழ்நிலை இருக்குது. அப்படியே பழகி போன ஒரு விஷயமா இருக்குது. நீங்கள் மாறி வரணும், கொஞ்சம் டைம் எடுக்கு எல்லாருக்குமே. நீங்கள் உடனடியாக மாற்ற முடியாது. அப்போ இப்போ வரைக்குமே டிஎம்கே உடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இயங்கிட்டு இருக்கா எல்லாமே. 200 யூனிட் ஃப்ரீனா 500 யூனிட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுறவங்க மட்டும் தான் ஃப்ரீயா? விவசாய கடன் ரத்து, அதை பற்றி எங்கேயுமே டீட்டெயிலாக பேசல. இல்லை, அதுக்கு ஒரு மேடையாக இதை அவர் பார்க்கலன்னு நினைக்கிறேன். பி டீம் சொல்லப்பட்டது, பி டீம் யாருங்கிறதே இப்போ நிறைய பேருக்கு தெரியாமல் போயிடுச்சு. அப்படி பார்த்துருந்தா ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரே ஒரு ஃபோன் கால் பட்டால் போதும், சப்போர்ட் பண்ணியிருக்கலாம். எதையுமே இல்லை. இந்த குதிரை பேரத்தினால ஒரு கட்சியே அழிய போகுது, அதை ஏற்றுக்க முடியாமல் தான் அந்த தொண்டை இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏங்க, உங்கள் கட்சியில் அவருடைய மனநிலையில் நீங்கள் தாங்க கட்டுப்படுத்தணும். அது எப்படி குதிரை பேரம்? அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு கட்சியாவே மதிச்சு பேசலையே விஜய் அவர்கள். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் தான் ரெண்டு பேருக்கு போட்டின்ட்டார். எல்லா பேருமே பேசக்கூடியது. இதே விஜய் அவர்களே தாவக்காவே மற்ற கட்சிகள் பொருட்டை எடுத்துக்கிட்டாங்களா? நீங்க கூட்டணி ஆட்சியை உருவாகியிருக்கார் விஜய் இல்லையா? அது புதிய வரலாறு எழுதியிருக்காங்களா? 8 பட்டியல் இனத்தை சேர்ந்த மக்களை வந்து முதலமைச்சர் அமைச்சர்களாக்கியிருக்காங்களா? அது நீங்க எப்படி பார்ப்பீங்க? நடக்காத ஒரு விஷயத்தை வந்து நடத்தி காட்டியிருக்காங்க. அரசியல் அமைப்பு களத்தையே மாற்றிருக்காங்க. மூவி வேர்ல்டு மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் சதீஷ். இன்னைக்கு நம்மளுடைய நேர்காணல்ல ஜெர்னலிஸ்ட் வெங்கடேஷ் சார் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். நேத்தி நடந்த ஒரு நன்றி உரை அப்படின்னு சொல்லலாம். அதாவது விஜய் அவர்கள் சிஎம் ஆகி முதல்ல மக்களை சந்திக்கிற ஒரு நிகழ்ச்சி. அதை 2 விதமா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா, ஒன்று நன்றி உரைன்னு சொல்லிட்டு அங்கே போய் அடுத்த இடைத்தேர்தலுக்கு பிரச்சாரம் பண்ற மாதிரி இருக்கே. இது ஆட்சிக்கு வந்துட்டீங்க, இன்னும் டிஎம்கேன்னு டிஎம்கே மேலேயே குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு இருக்கீங்களே. இதெல்லாம் தெரிஞ்சுதானே நீங்க ஆட்சியில வந்து அறிக்கையெல்லாம் கொடுத்தீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, ஃபஸ்ட்டு வந்து தமிழக முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு முதல் மக்கள் சந்திப்பு. ஆமா, ஆக்சுவலாக அவர் கரூர் போகிறது மாதிரி தான் ஒரு ப்ரோக்ராமே இருந்தது. கரூர் மக்களை சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பெரம்பூர் போயிட்டு திருச்சி போகலான்னு. பட் இங்கே திருச்சி இந்த ராஜினாமா பண்ணியாச்சு. இப்போ இடைத்தேர்தல் ஒரு 6 மாதத்துக்குள்ள வரப்போகுது. பட் ஓகே, நம்ம அந்த தொகுதியில் வெற்றி பெற்ற தொகுதிக்கு நம்ம எப்போனாலும் போய்க்கலாம். பட் ரிசைன் பண்ணதுக்கு மக்கள்கிட்ட போய் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நிறைய பெரிய அளவில் வெற்றி பெற வச்சுருக்காங்க. திருச்சி யார் கோட்டைன்னு தெரியும் உங்களுக்கு. திருச்சியில் காலடி எடுத்து வச்சுப்பார் அப்படின்னு சவால் விட்டதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. பட் அப்படிப்பட்ட ஒரு தொகுதியில் வந்து மிகப்பெரிய வெற்றியை பெற்றதுனால அந்த மக்களுக்கு சொல்லிட்டு, திருச்சிங்கிறது உங்களுக்கு தமிழ்நாடு ஹார்ட் ஆஃப் த சிட்டி. நீங்கள் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஆட்சியில் இருக்கும்போதே தமிழகத்தின் தலைநகரத்தை சென்னையிலேருந்து திருச்சிக்கு மாத்திரம் தான் ஐடியாவே பண்ணார். ஸோ அப்படிப்பட்ட வந்து இதயம் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் அது. பட் அங்கே மீண்டும் இடத்தில் வரப்போகுது. இப்போ மக்கள்கிட்ட ஒரு நன்றி தெரிவிச்சுட்டு அந்த இடைத்தேர்தலில் உங்கள் வீட்லேயோ உங்களில் ஒரு வேட்பாளர் நீங்கள் போகிறேன், அதுக்கு நீங்கள் ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுங்க மீண்டும் அப்படிங்கிறத சொல்லிட்டு தான் உங்களுக்கு அடுத்து இடைத்தேர்தல் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் பேசுகிறேன். இப்போ நீங்கள் அதுக்குன்னு தனித்தனியாக நீங்கள் போக முடியாது. இப்போ இருக்கிற காலகட்டம், இப்போ இருக்கிற சூழ்நிலையே வந்து வேறு மாதிரி இருக்கும். பட் நல்லதான், அந்த ஒரு அட்டம்ப்டில் பேசுகிறதே 20 மினிட்ஸ் தான். நம்ம நிறையா நம்மளே பேசியிருக்கோம். 20 நிமிஷத்துக்கு மேலே அவர் பேசவே இல்லை. 1 மணி நேரம் பேசுனா சிறப்பாக இருக்கும். ஆனால் 1 மணி நேரம் பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் போனது எதுவுமே கிடைக்கல. பட் இந்த முறை வந்து அது வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதை வந்து அவர் உருவாக்கி விரும்பலை. 5000 பேர் தான் கியூஆர் கோடோட எத்தனை பேர் முன்னாடி வந்தோமோ அந்த பாதுகாப்போட, மக்கள் பாதுகாப்போட போயணுங்கிற அந்த ஒரு நோக்கம். 20 நிமிஷம் தான் பேசினார் கிட்டத்தட்ட. அதில் எல்லா விஷயத்தையுமே கலந்து பேசியிருக்காரு. பட் முன்பு தேர்தலுக்கு முன்பாக பேசின அந்த பிரச்சாரம் மாதிரி கிட்டத்தட்ட இப்போ முதலமைச்சராக போனதுக்கு பிறகு தான் அவருடைய ஸ்பீச் இருந்தது. பட் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை நான் வந்து ஒரே நாளில் பண்ண முடியாது. ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக பண்ணுவேன். இப்போ எல்லா கதையிலும் அடைக்கப்பட்டிருக்கு. இப்போ எதுக்குள்ளே போனால் லாக் ஆகிருக்கு, இங்கே ஃபுல்லாக ஜாம் ஆகிருக்கு. அப்போ நான் ரிலீஸ் பண்ணணும்னா அப்படிங்கும்போது மக்களுக்கு சில விஷயங்களை வந்து கலந்து ஒரு மிக்சடாக பேசியிருக்காரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே. ஏன்னா இப்போ டிஎம்கே இதை பண்ணிட்டாங்க, டிஎம்கே அதை பண்ணிட்டாங்க, எங்கே பார்த்தாலும் கஞ்சா இருக்குது, இது இருக்குது, இதுதான் அவங்க பிரச்சாரத்துலையுமே சொன்னது. கஞ்சா இருக்குது, எல்லாம் இருக்குது, அவ்வளோ விஷயங்கள், போதைப் பொருட்கள் வந்து அதிகமாகிடுச்சு, இங்கே வந்து சட்ட ஒழுங்கு சரியில்லை, இது எல்லாமே அவங்க சொன்னது தான்.
அது தெரிஞ்சு தானே வந்தீங்க. அப்ப அதுக்கான சொல்யூஷன் ஒண்ணு நீங்க கண்டுபிடிச்சு தானே அத நீங்க கியூர் பண்ணி தரணும். அப்படிங்கிற ஒரு கேள்வி மக்கள் எழுப்புறாங்க. இல்ல அதுதான் உங்களுக்கு ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்காங்க இல்லையா? இப்ப அது வேண்டிய அதான் உங்களுக்கு வந்து அந்த நேர்மையான ஒழுக்கம் உள்ள ஆஃபீசர்ஸ் நெறைய பேர் நான் போட்டிருக்கேன்னு சொல்ல காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த போதை கலாச்சாரம் வந்து ஸ்ப்ரெட்டா போய் கிடக்கு. நேற்று கூட நெறைய கரெக்ட். போலீஸ்லாம் போய் ஒரு வீட்ல போய் எடுத்த ஒரு விஷயம் அவங்க தாறுமாறா கத்துறத நீங்க பார்த்துருப்பீங்க. பட் என்னன்னா எல்லா இடத்துலயுமே இந்த கஞ்சா அப்படிங்கிற அந்த நீங்க தண்ணி அடிச்சா ஸ்மெல் வரும். கஞ்சா அடிச்சா ஒண்ணும் தெரியாது உங்களுக்கு. ம். அது நெறைய பரவி கிடக்கு. ஓகே. இப்ப அதனால தான் தவறுகள் நெறைய நடக்குது. இப்ப தேர்தலுக்கு முன்னாடி சொன்னது அதுதான். ம். இப்ப தேர்தலுக்கு பின்பா நெறைய சம்பவங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. அது எல்லா ஆட்சியும் நடக்கும். அத தவிர்க்கவே முடியாது. ஸோ துரை வைக்க கூட அதான் சொல்லியிருக்காரு. உலக நாட்டுல அத்தனை நாடு நடக்க தான் செய்யுது அத. பட் குறைக்க வேண்டும். உடனடியாக அந்த குற்றவாளி கண்டுபிடிச்சு தண்டனை கொடுக்கப்படும்னா, அதுதான் இப்ப சீரியஸா எடுத்துட்டு இருக்காங்க. ஓகே. அப்போ அந்த போதை கலாச்சாரம் இருக்கிறதுனால தான் இங்க தவறுதல் நெறைய நடக்கிறதுக்கான அது ஒரு வழிவகுப்பா இருக்கு அது. கரெக்ட். அது வந்து பரவி உட்டாச்சு. ஆமா. இப்ப நீங்க வந்து அரசு அதிகாரியிலேயே இவருக்கு உதவிகரமா வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் ஆகும் உங்களுக்கு அத. ம். பழகி போன ஒரு விஷயத்திலேயே அவங்க இருக்காங்க. ம். இவரு மட்டுமே ஒரு நல்ல விஷயத்த பண்ணணும். தமிழ்நாட்ட வேற அளவுக்கு கொண்டு போணும். மக்களுக்கு பண்ணணும். பெண்களுக்கு பாதுகாப்பு தரணுங்கிறத ஒரு நபர் மட்டுமே முதலமைச்சர் மட்டுமே நீங்க செயல்படுத்த முடியாது. ம். அவர் கொண்டு வரலாம். கூட உடன் இருப்பவர்கள் தான் நீங்க அவர வந்து கைகோர்த்து நீங்க கொண்டு போய் சேர்க்கணும். ஓகே. அப்ப அந்த பொறுப்பு எல்லாருக்குமே இருக்கு. அப்ப இப்போ வரைக்குமே டிஎம்கே உடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இயங்கிட்டு இருக்கா எல்லாமே. இல்ல அப்படி நம்ம எடுத்துக்க முடியாது. பரவி கிடக்காது உங்களுக்கு அத. ம். அத கட்டுப்படுத்தி இருக்கணும்னு தான் சொல்ல வர்றாரு அவரு. ஓகே. அப்ப நீங்க வந்து இப்போ ஒருத்தர் தவறு நடக்கிறாங்கன்னா, அந்த தவற நீங்க உடனடியாக பார்த்து ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டால், அடுத்து தவறு செய்வதற்கு பயப்படுவாங்க. ம். இப்ப அது அப்படியே அது ஒரு சாதாரணமா எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஓகே. இப்ப இந்த லஞ்ச முறையிலே பார்த்தீங்கன்னா, இப்ப எல்லா இடத்துலயுமே நீங்க பணம் குடுத்தா தான் வேலை நடக்கிற சூழ்நிலை இருக்கு. ஆ. அது அப்படியே பழகி போன ஒரு விஷயமா இருக்கு. நீங்க மாறி வரணும்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் எல்லாருக்குமே. ஓகே. நீங்க உடனடியா மாத்த முடியாது. ஆ. அது நீங்க சினிமால தான் பண்ண முடியும். முதல்வன் படத்துல தான் நீங்க பண்ண முடியும். பட் இங்க ரியல்ல வந்து பார்க்க போனோம்னா, உங்களுக்கு அது கொஞ்சம் சிரமம், டைம் எடுக்கும். ஓகே. ஒத்துழைப்புகள் கொஞ்சம் தாமதமா தான் கிடைக்கும். ஆனால் கிடைக்கும். ஓகே. பட் இந்த போதைப் பொருளும் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். ஓகே. நீங்க நல்ல விஷயத்தானங்க நீங்க இப்ப அதனால தாங்க நெறைய விஷயங்கள் தவறுகள் நடக்குதுன்ற ஒரு விஷயத்த சொல்ல வர்றாங்க. புரியுது. இப்ப அந்த போதை காலத்துல எத்தன ஃபேமிலி வந்து வீணா போயிருக்கு, எத்தன பசங்க லைஃப் போயிருக்கு. ம். பசங்க தான் தண்ணி அடிச்சு கஞ்சா அடிக்கிறாங்கன்னா, அப்போ பொண்ணுங்களும் அடிக்க ஆரம்பிக்கிற மாரி சூழ்நிலைக்கு மாறுதுன்னு நெறைய பார்த்துருக்கோம் நம்ம. ம். இப்ப பேரண்ட்ஸ் பயப்படுறாங்க. வீட்டுக்கு வெளில போனா வீட்டுக்குள்ள எப்படி வருவான்னே தெரியாத அளவுக்கு இருக்கு. இப்ப அத ஒழித்தால் எல்லாமே நார்மலா நடக்கும் அப்படிங்கிறது தான். ஓகே. நீங்க வீட்டுக்கு எந்த ஆட்சி வந்தாலுமே வீட்டுக்கு ஒரு காவலர் நீ போட முடியாது. கரெக்ட். காவல்துறை நிப்பாட்ட முடியாது. ஆமா. யாரு என்ன பண்றா காலைல தூங்கி எந்திரிச்சு காலைல என்ன பண்ண போறோம்ன்னு யாருக்கும் தெரியாது. ம். அப்போ இந்த மாரி சம்பவங்கள் நடக்கும்போது நீங்க குற்றங்கள் தடுக்கப்பட்டு, குற்றம் செய்தவர்களுக்கு ஒரு தண்டனை வாங்கப்பட்டால், அடுத்த தொழில் பண்றதுக்கான குறைக்கிறதுக்கு வாய்ப்பு நெறையா இருக்கும். அது நாளடைவுல இந்த முழுமையாக்கப்படும்ங்கிறது தான் ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அதனால நீங்க வந்து இதனால தான் நடக்குது அப்படின்னு எடுத்துக்க முடியாது. அது காலங்காலமா நடந்துட்டு இருக்கு. ஓகே. வருகிறவர்கள் அதை வந்து கட்டுப்படுத்தணும். ஸோ குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ம். அதை இங்கே முதலமைச்சர் ஏற்ற பிறகு விஜய் அவர்கள் குறைப்பதற்கான வேலையில் ஈடுபட்டிருக்காருன்னு தான் சொல்ல முடியும். ஓகே. ஏன்னா, இப்ப நேத்து பேசின இதுலயே வந்து பாத்தீங்கன்னா, இந்த கரண்ட் பில்ல பத்தி பேசுனாங்க. ஆனா, அத எங்கேயுமே டீட்டெயிலா பேசவே இல்ல. அதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த 100 யூனிட் ஃப்ரீங்கிறது ஜெயலலிதா அம்மையார் கொண்டு வந்தது. அப்படிங்கிற விஷயத்த சொல்லி அடுத்த கட்டத்துக்கு நகர ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா, இவுங்க அந்த 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னதிலேயே நெறைய விமர்சனங்கள் வச்சாங்க. 200 யூனிட் ஃப்ரீனா 500 யூனிட்டுக்குள்ள யூஸ் பண்றவங்களுக்கு மட்டும் தான் ஃப்ரீயா? அது 1 மாசத்துக்கு ஃப்ரீயா? இவ்ளோ விஷயங்கள வந்து விமர்சனமா எடுத்து வச்சாங்க. அது சர்ச்சையில தான் இருக்கு இன்னையுமே. அத பத்தி ஏன் டீட்டெயிலா பேசல? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, விவசாய கடன் ரத்து. அத பத்தி எங்கேயுமே டீட்டெயிலா பேசல. ஸோ நீங்க வந்து நீங்க சொன்ன விஷயத்துக்குள்ளேயே இவ்ளோ பிரச்சனைகள் இருக்கு. நீங்க இப்ப தான் மக்கள சந்திக்கிறீங்க. ஆனா ஏன் அத வந்து டீட்டெயிலா பேசல? அந்த விமர்சனத்த ஏன் நீங்க எடுத்து வைக்க மாட்றீங்க? எகைன் வந்து நீங்க டிஎம்கே மட்டுமே தான் குறை சொல்றதுக்காக ஒரு மேடை ஏறுற மாரி இருக்கு. அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அத நீங்க இல்ல அதுக்கு ஒரு மேடையா இத அவர் பார்க்கலைன்னு நினைக்கிறேன் நான். ம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் மக்களுக்கு. ஏன்னா ராஜினாமா பண்ணதுக்கு நீ வெற்றி பெற வச்சுட்டீங்க. அந்த ராஜினாமா பண்ணதுக்கு ஒரு அறிக்கையின் மூலமா சொல்லிட்டு போயிருக்கலாம் அவர். ம். பட் நேரடியா போறதுன்றத மக்கள்ட்ட நேரடியா சந்திக்கணும். புரியுது. நீங்க தேவைங்கும்போது போனீங்கன்னா, தேவை முடிஞ்சதுக்கு அப்புறம் போகாம இருந்தா நல்லா இருக்காது. ம். அதுவா தான் அவர் பார்த்தார். அதுல வந்து சின்ன சின்ன விஷயங்கள் அவர் பேசுறார். ம். பட் இங்கே பெரும்பான்மையே குடுக்கல மக்கள். அது குடுத்திருந்தா சிறப்பா இருக்கும்னு அவரும் சொல்றாரு. ஆமா. 108 சீட்ட கையில குடுத்துட்டீங்க. ஆமா. கொஞ்சம் அதிகமா குடுத்திருந்தா சிறப்பா இருக்கும். பரவால்ல. இதுவே எனக்கு ஓகே. பட் அங்க என்ன சொல்ல வரேன்னா, அந்த அந்த 4 நாட்கள் நடந்த சம்பவங்கள் இருக்கு இல்லையா? ம். அது குறிப்பிட்ட அரசியல் கட்சிகளுக்கு மட்டுமே தெரியும். ம். மீடியா நண்பர்களுக்கு தெரியும். பொதுமக்களுக்கு போய் ரீச் ஆகல பெருசா. ம். அத வெளிப்படுத்துறார். ஓகே. அப்ப இந்த 108 சீட்டு குடுத்தவர்களுக்கு அந்த கிட்டத்தட்ட வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான அதிகாரம் இருக்கு. ம். நீங்க சட்டசபையில தான் மெஜாரிட்டி நிரூபிக்கணும். அப்படிதான் கடந்த முறை நடந்திருக்கு.
நீ கோர்ட் மூலமா கரண்ட் அரசு ப்ரூவ் பண்ணியிருக்கு. கண்டிப்பா. அதுதான் சொல்லியிருக்காங்க. கலைஞர் அவர்களே மைனாரிட்டி பெர்சன்டேஜ் வச்சு அவங்க ஜெயிச்சிருக்காங்க. 5 வருஷம் ஆட்சி நடத்திருக்காங்க. எஸ், எஸ். 2006ல் 5 வருடம் வந்து போனது. ஜெயலலிதா அம்மை அவர்கள் பேசும்போதே மைனாரிட்டி அரசுன்னு தான் பேசுவாங்க அவங்க. பட் அதை பொருட்படுத்தல. ஆதரவோட பண்ணாங்க. பட் இங்க அந்த சந்தர்ப்பத்தை கவர்னர் வந்து இங்க தரவே இல்ல அவருக்கு. அதான் கவர்னர் எதிர்த்து பேசவே மாட்றாங்க. எந்த விஷயத்துக்கும் குரல் குடுக்க மாட்றாங்கங்கிற ஒரு குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு திருவள்ளுவர் அவர்களுடைய விஷயம் வந்து சர்ச்சையானுச்சு. காவிய போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அத குறித்து கூட யாருமே பேச மாட்றாங்களே! அப்புறம் எங்க நீங்க வந்து மாநில சுயாட்சிய பத்தி பேச போறீங்க? மாநில உரிமைய பத்தி எப்படி பேச போறீங்கங்கிற கேள்விய எடுத்து வைக்கிறாங்கல்ல. இல்ல எடுத்த உடனே நீங்க எல்லா விஷயத்தையுமே கொண்டு போகணுன்றது கொஞ்சம் சிரமம். வந்து 23 நாள் தான் ஆகுது. இன்னையோட 23 டேஸ். 23 டேஸ்ல வந்து நீங்க பண்ணுன விஷயங்கள் எவ்வளவு இருக்கு? அதை யாருமே பேசல. இப்ப கவர்னர் அவர்கள் வந்து காவி பூசி திருவள்ளுவருக்கு வந்து நீ பூஜை பண்ணதா பார்த்திருப்பீங்க. அது இதுக்கு முன்னாடியே முந்தைய ஆட்சியிலயும் நடந்தது அது. டிஎம்கே ஆட்சிலயும் நடந்துச்சா? நடந்தது. ஓகே. அந்த கலர் சாயம் பூசப்பட்டது இருக்கு. நீங்க பஸ்லயே அதிலேயே கூட ஃபோட்டோஸ் வச்ச விஷயங்கள் இருந்தது. குரல் குடுக்குறாங்க. ஆமா. ஆனா அந்த குரல் இப்ப குடுக்கலைல. ஒண்ணும் இல்ல. போக போக எல்லாமே உங்களுக்கு வரும். இப்ப நீங்க இந்த தமிழ் தாய் வாழ்த்து நீங்க ஒரு பிரச்சனையாச்சு. எல்லா பேரும் குரல் குடுத்தாங்க. பட் தமிழக அரசு சார்பா நடைபெற விழாக்கள ஃபர்ஸ்ட் தமிழ் தாய் எடுத்திருக்கணும். அது வந்து நீங்க வந்தே மாதரம், தேசிய கீதம் வந்து ஒன்றிய அரசு போடக்கூடிய ஒரு விஷயம். அவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் போது அத கேட்க முடியல. பட் நேத்து தமிழ் தாய் வாழ்த்தோட தான் ஆரம்பிச்சாங்க. பட் ஒன்றொன்று ஒண்ணாக தான் நீங்க போகும். பி டீம் சொல்லப்பட்டது. பி டீம் யாருங்கிறதே இப்ப நெறைய பேருக்கு தெரியாம போயிடுச்சு. அப்படி பார்த்திருந்தா ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆயிருக்கும். ஒரே ஒரு ஃபோன் கால் பட்டா போதும். சப்போர்ட் பண்ணியிருக்கலாம். எதையுமே இல்ல. பட் இங்கே இந்த 5 நாள் நடந்த ஒரு விஷயத்தை நேத்து பேசுவாங்க. அப்போ இந்த 60 ஆண்டு காலமாக திமுக, அதிமுகவும் வந்து கீரிமா மாரி இருந்தவர்கள், இந்த 5 நாள்ல வந்து விஜய் ஆட்சி அமைக்கக்கூடாதுன்ற ஒரு கண்ணோட்டத்தோட ஒன்றாக சேர்ந்து ஆட்சி அமைக்கிற ஒரு சூழ்நிலை உருவாகுதுன்னு ஐயுஎம்முடைய தலைவரே சொல்றார். விசிக அவர்களும் அதை தான் சொல்றாங்க. இப்ப நீ யாரை எதிர்த்து வரக்கூடாதுன்னு நினைச்சீங்களோ அவர்கள் வர்றதுக்கான வாய்ப்பு உருவாகுது. பட் இங்க விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க முடியலன்னா கிட்டத்தட்ட கவர்னர் ஆட்சி வர்றதுக்கான வாய்ப்புகள் போயிடுச்சு. 10ஆம் தேதி இரவோட முடியுது டைம். அந்த நெருக்கத்துல தான் 9ஆம் தேதி அன்னைக்கே விசிக வந்து ஆதரவு கிடைத்து தராங்க. ஆமா. அந்த நோக்கத்துல தான் விஜய்க்கு ஆதரவு கொடுக்கப்பட்டுச்சு. இல்லையா? பட் இங்க வந்து அதிமுக ஆட்சி அமைக்கப்படும்போது இது அரசியல் புருஷனா வந்த செய்தி இருக்காருன்னு எல்லா பேருமே நம்ம வந்து நினைச்சது. அதனால ஐயுஎம்முடைய தலைவரே சொல்லும்போது நேரடியா வந்து அவர்களுக்கு ஷாக்கான விஷயத்த சொல்றாங்க. அப்போ இங்க வந்து நீங்க அவர்களே உள்ள இழுக்க போகும்போது, இங்க வந்து அது மாற்றத்தை ஏற்படுத்துறது தான் இவர் போராட்டம் நேத்து சொன்ன விஷயம். பட் நீங்க இந்த காவி பூசுனது, கவர்னரே தமிழ்நாட்டுக்கு தேவையில்லைன்னு சொன்னவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம். ஆமா. அவர்கள் தேவையே இல்ல தான். பட் சென்ட்ரல் கவர்மெண்ட் நியமிச்சு அவங்களோட கண்ட்ரோல வந்து ஏக்குறாங்க. அது யாருக்கும் உடன்பாடு இல்ல. நீங்க வந்து 23 நாளைக்குள்ள நீங்க மற்ற அத பண்ணுன விஷயங்கள் நிறைய இருக்கு. நீங்க வந்து டாஸ்மாக் முன்ன விஷயங்கள் இருக்கு. சிஎம்டிஏல வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் இவ்வளோ அமௌண்ட் குடுக்கப்பட்டு பில்டர்ஸ் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டவங்க இருக்கு. அதெல்லாம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் குடுக்கப்பட்டது இருக்கு. அத பிளாக் பண்ணியிருக்காங்க. இப்ப அங்கேயும் ஒரு சிக்கல் என்ன வருது அப்டின்னா, ஜிஓலாம் வரதாங்க செய்யும். நீங்க ஃபார்மாலிட்டீஸ பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது ஃபைல் மூவ் ஆகும். இல்லன்னா ஆகாது. அப்போ பில்டர்ஸ் வந்து சரி சட்டம் ஒண்ணு போட்டோம்னா கூட ஒரு வழி இல்ல குடுக்கலாங்கும்போது இன்னொரு ஒரு விஷயம் ஒண்ணு ஜிஓ வருது. இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் டே நீங்க மனு போட்ட உடனேயே அப்ரூவ்டு கேட்குறீங்கும்போது 28 நாளைக்குள்ள நீங்க ஃபைல குளோஸ் பண்ணி குடுத்துறணும் அவங்க கிட்ட. இப்ப 22 நாளைக்குள்ள நீங்க இழுக்கலாம். 28 29 நாள் நீங்க குடுக்கல அப்டின்னா நீங்க சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம். அப்படி ஒரு சிக்கல் வந்து உருவாயிடுச்சு. லஞ்சத்தை வந்து எப்படி வந்து குறைக்கலாம், ஒழிக்கலாங்கிற முயற்சியில நிறைய சட்டத்துல போயிட்டு. இத நீங்க பேசல. பரந்தூர் விமான நிலையம் எவ்வளோ 5 வருஷமா போராடி 5600 ஏக்கர் மேல கையெழுத்தப்பட்ட விஷயம் இருக்கு. 1700 ஏக்கர் வந்து முடிச்சுட்டாங்க. 13 கிராமங்கள் போராட்டம் பண்ணாங்க. அங்கே முதன் முறையாக வந்து விஜய் வந்து போன 2020 ஜனவரி மாசமே பரப்புரை பண்ணிட்டு நான் இருக்கேன்னு சொன்னாரு. அந்த விஷயத்த வந்து அப்படியே வேலையை ஸ்லோ பண்ணிட்டாங்க. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம விமான நிலையத்துடைய அதிகாரிகள், டெல்லி விமானத்துடைய அதிகாரிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பரந்தூர் விமானத்தை உருவாக்கணுங்கிற அளவுக்கு முதலமைச்சர் கடிதம் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு. பட் அதுல வந்து உடன்பாடுறதுக்கு ஒரு ஏற்கனவே கிடையாது அது. பட் அந்த விஷயத்த ஒண்ணு பண்ணியிருக்காங்க. ஏன் இவ்வளோ விஷயங்கள் பண்ணும்போது அதை நீங்க வந்து பேசாம, ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம போய் பேசி இத தான் நீங்க குறைகள் கண்டுபிடிக்க அப்படின்னா, எல்லா அரசியத்திலயுமே வந்து 1000 குறைகள் கண்டுபிடிச்சுட்டே இருக்கலாம் நம்ம. அது தொடர்ந்துட்டே தான் இருக்கும். பட் அது குறைக்கிறதுக்கான முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காரு. பட் இந்த 23 நாள்ல பண்ண விஷயத்தை நீங்க ஒரு சார்ட் யாராவது பேசுறாங்களா? இல்ல. பட் இந்த சின்ன குறைகள் மட்டுமே பேசப்பட்டுட்டு இருக்கு. ஸோ இப்போ கோயம்புத்தூர் நடந்தது கூட மிகப்பெரிய தண்டனை கொடுக்கப்பட வேணும்னு சொல்லி உடனடியா இப்ப கைது செய்யப்பட்டு ஜெயில்ல போட்டிருக்காங்க. அந்த பாட்டிகிட்ட பேசின சிஎம் பேசின விஷயம் இருக்கு உங்களுக்கு அது. கவின் கொலை வழக்குல 270 நாள் 9 மாசங்களுக்கு மேலாக அப்படியே இப்படி கடப்புல போடப்பட்ட விஷயம். வந்த உடனே டக்குன்னு இமிடியேட் ஆக்ஷன் எடுத்து அதுக்கு வேண்டிய ப்ராசஸ் போய்கிட்டு இருக்குன்னு வச்சுங்க. பட் இவங்க ஆட்சியிலிருந்து இப்போ கைது செய்யப்பட்ட சம்பவம் இருக்கு இல்லையா? அதை திரும்ப அவர்களே பாராட்டியிருக்காரு இல்லையா?
மூத்த அரசியல் கட்சி தலைவர்களே வந்து விஜயோட ஆட்சி சிறப்பாக தான் இருக்குன்னு தான் சொல்றாங்க. தவறுகள் நடக்குதுன்றாங்க. மறுப்பு நானும் அதான் சொல்றேன். அது போக போக சரி செய்யப்படும். இப்போ துரை வைக்க கூட என்ன ஒரே ஒரு சொல்றேன், திராவிட இயக்கத்தோட ஆட்சியை தான் இப்போ விஜய் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்றாரு. ஓகே. அதே துரை வைகோ தான் என்ன சொல்றாருன்னா, நாங்க வந்து உதயசூரியன் சின்னத்துல நின்னுட்டோம். எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நாங்க இதுக்கு மாறிடுவோம். இது எப்படி இருக்குன்னா, அந்த ஒரு பதவிக்கு ஆசைக்காக மாறி மாறி பேசுறாங்களோ? ஏன்னா இப்ப ஐயுஎம்எல் தலைவரே வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு மாரி நாங்க திராவிடத்துடைய ஒப்புதலோட தான் இங்க வரோம் நாங்க. எங்களுடைய கூட்டணி அங்க தான் தொடரும். விசிக தலைவருமே அதே தான் சொன்னாங்க. பட் ஆனா இப்ப எல்லாருமே முன்ன ஒரு மாரி பேசிட்டு, பின்ன ஒரு மாரி பேசுறது எல்லாமே பதவி சார்ந்து பேசக்கூடிய வகையில தானே இருக்கு. அப்படித்தானே மக்கள் சொல்றாங்க. பதவிக்கு ஆசைப்பட்ட திருமாவர்கள் வந்து முதல்லயே வந்து விஜய் அவர்கள் வந்து கூட்டணிக்கு வாங்கன்னு அழைக்கப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு. நீங்க எம்எல்ஏ இல்லைன்னா அமைச்சரவை பதவி கொடுக்கப்படும். நின்னு இடைத்தேர்தல் நிக்க வச்சு உங்கள பண்ணலாங்கும்போது கூட, இவ்வளவு விஷயங்கள் விஜய் என்ட்ட பேசுனதா சொல்றாரு. பதவிக்கு நான் ஆசைப்பட்டவர் இல்ல அப்படின்னு திருமாவையா சொல்லிட்டார். பட் இங்க எதற்காக வந்து ஐயுஎம்எல்ல இருந்து வந்தாங்க அப்படின்னா, நீங்க எதை நோக்கி வேணான்னு முடிவு பண்ணீங்களோ, அதுக்குள்ள கூட்டணி போறீங்க அப்படிங்கும்போது, அதுல உடன்பாடு இல்லைங்கிறாங்க. ஐயுஎம்எல் தலைவர் கூட என்ன சொல்றாருன்னா, அண்ணா திமுக, திமுக சேர்ந்து பண்ணும்போது எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாச்சுன்றாரு. இத நான் எதிர்பார்க்கவே இல்லைன்றாரு. என்னால ஒண்ணுமே பேச முடியல. தகவல் எங்க காது கூப்பிட்டு கேட்கும்போது வெளில வந்துட்டோம் நாங்கன்றாரு. அப்ப அதுல உடன்பாடு இல்ல. நீங்க தனித்து நின்னு நீங்க ஃபைட் பண்ணி போராடி மக்கள் வந்து ஒருத்தருக்கு ஆதரவு குடுத்துட்டாங்க. 60 வருடமாக 2 பேருக்கு மாறி மாறி குடுத்தாங்க. ஆட்சி பண்ணீங்க. தவறு இல்லை. ஒரு முறை மக்கள் மாத்தி குடுத்து அதையும் அக்செப்ட் பண்றதுக்கு மனசு யாருக்குமே இல்ல. செயல்படுத்திட்டுமே 5 வருஷம் முடிஞ்சா ஏங்க நீ ஆட்சி 5 வருஷம் சிறப்பா செயல்படுத்தினா மக்கள் அடுத்த ஒரு வாய்ப்பு தரப் போறாங்க. இல்லன்னா மக்கள் வந்து தூக்கி வச்சுட்டு வேற ஒருத்தருக்கு குடுக்க போறாங்க. இது இயல்பு இது. அப்ப நீங்க ஏன் அத வந்து ஜீரணிச்சுக்க முடியவில்லை? விஜய் தமிழகத்தின் முதலமைச்சரா வந்தத ஏன் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை? அரசியல் கட்சி தலைவர்கள் தான் ஏற்றுக்கொள்ள முடியவில்ல. நம்ம அந்த விஜய் முதலமைச்சர் இருந்து கான்வாய் வர்றது, பாதுகாப்புறது, அந்த பந்தா, அந்த கெத்து தமிழக முதலமைச்சருங்கும்போது, அத வந்து விட்டு தர்றதுக்கு மனசு இருக்காது. 60 வருடமா வாழ்ந்தவர்களுக்கு. ஓகே நேச்சுரல். பட் சினிமா துறை சம்பந்தப்பட்டவர்களுக்கே அத அக்செப்ட் பண்ண முடியலையேங்க. ஏன் எதுக்குன்னு கேட்கிறேன். மக்கள் செல்வாக்கு இருந்தது, ஆதரவு இருந்தது, உட்கார வச்சாங்க. நீங்க முடிஞ்சா நீங்க வந்து அவருடைய செயல வந்து நீங்க வந்து அப்ரிஷியேட் பண்ணலாம். பண்ண முடியலன்னா பேசாம இருந்துக்கலாம். அதான் ஒருத்தர் முடிஞ்சா உதவி பண்ணு, உதவி பண்ணாலும் அதோ அந்த என்னன்னா உபத்திரயம் பண்ணாம விலகி போயிருணுங்கிறதா பழமொழியே இருக்காது. அப்ப நீங்க செயல்படுத்த விட்டு பாருங்க. சிறப்பா நடந்தா ஓகே. சிறப்பு இல்லன்னா கேள்வி கேளுங்க. விமர்சனங்கள் வரணும். வந்தா தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போ முடியும். அதான் விஜய் அவர்களே சொன்னது. தமிழக முதலமைச்சர் சொன்னது. நீங்க பேசிட்டே இருங்க. நிப்பாட்டிடாதீங்க. இப்ப ஓட்டு அதான் எனக்கு போட்ட எனர்ஜின்னாரு. இப்ப ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சவங்களே பல பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சோம் தான். இப்ப ஏன்டா ஓட்டு போட்டோங்கிற மாரி இருக்கு. அவ்ளோ பிரச்சனை இருக்கு. இங்க இஷ்டத்துக்கு சண்டை நடக்குது, கொலை நடக்குது, கொள்ளை நடக்குது. இவ்ளோ விஷயம் நடந்துகிட்டே இருக்கு. ஆட்சிக்கு வந்து இத்தன நாள்ல இவ்ளோ விஷயம் நடக்குதா? அப்படிங்கிற மாரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து பேட்டி குடுக்குறாங்க. அத தாண்டி நேத்தி வந்து பாத்தீங்கன்னா, திருச்சி கிழக்கு விஜய் அவர்கள் வரதுனால சத்திரம் பஸ் ஸ்டாண்ட மூடி அங்க அடுத்த இதுல ஓப்பன் பண்ண வச்சாங்க. ஸோ அந்த டிராவல்ல அத்தன பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு இவ்ளோ சிரமம் எதுக்கு? அவரு வராருன்னா 4:30க்கு தானே வராரு. காலம்லேருந்து இப்படி ஸ்டாப் பண்ணி வச்சுட்டீங்க. கை குழந்தைய வச்சு நாங்க எவ்வளோ தூரம் போறது? இவ்ளோ சிரமம் குடுக்கணுமா? அப்படிங்கிற கேள்விய வைக்கிறாங்கல்ல. இது வந்து உளவுத்துறை, காவல்துறை எடுக்கப்பட்ட அந்த சம்பவங்கள் இது. தமிழக முதலமைச்சருக்கு வந்து இந்த பாதுகாப்புங்கிறது ஒண்ணு கண்டிப்பா குடுத்தாகணும். அத தவிர்க்க முடியாது. அங்க என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்னு தெரியாது. எதிராளி எங்க இருப்பான்னு தெரியாது. ஸோ கரூர் சம்பவத்தை நீங்க எடுத்துக்கலாம். சம்பவம் எப்படி நடந்ததுன்னு தெரியாது. உள்ள யார் வந்தாங்கன்னு தெரியாது. சினிமால வர காட்சி மாரி தான். ஒரு சம்பவம் நடக்கும்போது வில்லன் வந்து நிறைய ஆட்கள விட்டு ஒரு தயாராகப்பட்ட சீன் அமைக்கப்படும். அது கற்பனை. பட் நிஜத்துல நடக்குது வேற அது. இந்த பாதுகாப்பு நாள்னு கருதி பண்றாங்க. பொதுமக்கள் மத்த நாள் எல்லா நாளும் ஃப்ரீயா தான் இருக்காங்க. ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம். இதற்கு முந்தைய ஆட்சியில எதுவும் நடக்கலன்னு சொல்ல வர்றீங்க நீங்க? ஆனா எல்லா ஆட்சியிலும் அப்ப அது நடந்தது. குற்றமா தெரியலல்ல. இப்ப தானே அத முன்னெடுத்து பேசுறாங்க. ஏன் அப்ப குற்றமா தெரியல உங்களுக்கு? அப்போ இந்த சம்பவம் நடந்தது இல்லையா? ஏன் இப்ப நீலாங்கரையில இருந்து இங்க 17 கிலோமீட்டர் வரும்போது பார்த்தீங்கன்னா, ஒன் வேல தான் வந்தாரு அவர் ஆமா, ஃபுல்லாவே. ஆமா. வேண்டாம் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லி, அவர் வரக்கூடிய பாதியில வந்து பேரிகார்ட் போட்டு மக்கள விட்டாரு. ஒரு ரூட்ல தான் வர்றாரு இப்ப அத. நீங்க இதையும் பார்க்கணும்ல. அப்போ ஒரு 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 சின்ன கடுகளவு ஒரு கஷ்டம் இருக்கும்போது, மலையளவு ஒரு லாபம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நெறையா இருக்கும். நீங்க அப்படியே தான் எடுத்துட்டு போணும். எல்லா முறையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் தேர்தலுக்கு முன்பாக இதே பந்தோசை உள்ளது அவர் வந்து பாதுகாப்பு தரல இல்லையா? குடுக்கப்பட்டதா? எவ்வளோ கிரவுடு வந்தது. வேன் பின்னாடி எத்தன பேர் வந்தாங்க? எத்தன பேர் கீழ விழுந்தாங்க? வேணான்னு சொன்னார் இல்லையா? இன்றைக்கு அந்த மாரி வந்துரக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்தில் செயல்பட்டதா இருக்கும். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா, பிரச்சாரத்த முடிச்சுட்டு அத நன்றி தெரிவிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது எவ்வளோ கூட்டத்த பார்த்தீங்களா நீங்க? அவர் முதலமைச்சர் மாரியே ஃபர்ஸ்ட் நடந்துக்கலங்க. ஒரு எளிய ஒரு தலைவனா தான் எனக்கு ஸ்டேஜ்ல பார்க்க முடிஞ்சது. சாதாரணமா பிரச்சாரத்துக்கு போம்போது எப்படி இருந்தாரோ, அதே மாரி தான் நேற்றும் இருந்தது. ஓகே.
அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர் ஒருத்தர் இறந்து போன சம்பவம். எடப்பாடி அவர்கள் போயிருந்தாங்க. அவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான், இந்த குதிரை பேரத்தினால ஒரு கட்சியே அழிய போகுது. அதை ஏத்துக்க முடியாம தான் அந்த தொண்டர் இறந்துட்டாங்க. அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அத நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஏங்க உங்க கட்சியில் அவருடைய மனநிலையை நீங்க தாங்க கட்டுப்படுத்தணும். இப்ப நீங்க 10 பேர் இருக்கீங்கன்னா, 10 பேருக்குள்ள ஒரு விஷயம் தாங்க நீங்க பண்ண முடியும். இருந்தாலும் அந்த ஒரு 16 ஒரு கட்சிய நபர அது ரொம்ப எப்படி குதிரை பேரம் அதாவது பண்ணது தமிழகத்துல இருக்கக்கூடிய 2 பெரும்பான்மை கட்சி. அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், இப்ப வந்து தாவேகா. ஓகேங்களா? தாவேகா தான் ஆட்சியில இருக்கு. இருந்தாலும் இந்த 3 கட்சிகளுமே ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு கட்சி. இந்த 2 கட்சியுமே ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு கட்சி. அப்படிங்கும்போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்த ஒரு கட்சியாவே மதிச்சு பேசலையே விஜய் அவர்கள். இத நீங்க எப்படி பார்க்குறீங்கன்னு அவரு நான் தான் 2 பேருக்கு போட்டின்ட்டார். எல்லா பேருமே பேசக்கூடியது, இதே விஜய் அவர்களே தாவேக்காவை மற்ற கட்சிகள் பொருட்டா எடுத்துக்கிட்டாங்களா? எடுக்கவே கிடையாது. ஆனா அந்த பேரே கட்சியிலேருந்து சொல்ல அந்த கிடையாது. கட்சியிலேருந்து தானே ஆட்கள இவரு கூப்பிட்டுக்கிட்டாரு. யார் கூப்பிடுறா? ஆட்கள் நீங்க வந்தாங்க. விருப்பப்பட்டு நீங்க வந்து ரிசைன் பண்ணிட்டு வர்றீங்க. உங்கள யாரும் வலுக்கட்டாயமா அப்படியே கூப்பிடல. அப்படி கூப்பிட்டுருந்தாங்கன்னா 24 பேர் வந்திருக்கும்போதே அமைச்சர்ல 2 போஸ்ட் குடுத்துருந்தாங்கன்னா அப்படியே போயிருக்க மாட்டாங்க எல்லா பேருமே. இருந்தாலும் அப்படி அவங்க தவிர்த்திருக்கலாம்ல. இப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்த ஒரு கட்சியாவே இவங்க பொருட்படுத்தல அப்படின்னா, அங்கேருந்து வரவங்கள இவங்க எப்படி அக்செப்ட் பண்ண அவங்க முடியுங்கிற எப்படி கேள்வி வர்றாங்க? வைக்கிறாங்கல்ல. அதிமுகவுடைய அந்த ரிசைன் ஐடி பண்ணிட்டு கார்டோட வர்றாங்களா? ரிசைன் பண்ணிட்டு தான் இல்லையே. வராங்க. ரிசைன் பண்ணிட்டு தான் அப்ப வராங்க. அவங்க வந்து தனியான ஒரு நபரா இருக்காங்க. அவ்வளவுதான். நீங்க எல்லாத்தையுமே வேணாம்னு சொல்லி தூக்கி போட்டு ரிசைன் பண்ணிட்டு வர்றீங்கன்னா, அவரு பொது நபரா இருக்காரு. பொது நபர் உங்கள தேடி வரும்போது, நீங்க கூப்பிட்டுக்கிறது தான் மரியாதை. தானா வர்றாங்க. தானா அவர்கள நீங்க வந்து வேணாம்னு சொல்ல முடியாது. அப்படி பார்த்தா நீங்க 60 வருடமாக நீங்க வந்து எதிரும் புதிருமா இருந்தவர்கள் ஒண்ணு சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பு போட்டீங்க. அது எப்படி பார்க்கறது நம்ம? அங்க என்ன நடந்தது? நீங்க குதிரை பேரமா? யானை பேரமா? என்ன நடந்தது? ஆனா இதுக்கு பேர் குதிரை பேரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்றாங்கல்ல. அதுதான் நீங்க பேரு வச்சுக்கங்க. நீங்க எந்த பேருனாலும் ஏன்னா வச்சுக்கலாம். கான்ஸ்டிடியூஷன்லயே இதுக்கான அர்த்தம் ஹார்ஸ் ட்ரேடிங் தானே இருக்கு. இந்த இந்த மாரி பண்ணக்கூடியது ஹார்ஸ் ட்ரேடிங் தான் கான்ஸ்டிடியூஷன்லயே இருக்குல்ல. ஆமாங்க. நீங்க வந்து அப்படியே நீங்க தூக்கிட்டு வந்து உட்கார வச்சா தான் உங்களுக்கு அது. இந்திய அரசியலமைப்பு பிரகாரம் பார்த்தோம்னா, அதுதான் ஓகே நீங்க சொல்றது. ஆனால் அவங்க வந்து எதுவுமே இல்லாம எங்களுக்கு அந்த கட்சியில் எதுவுமே இல்ல. இனிமேல் எதுவுமே நடக்காது. மக்களுக்கு எங்களுக்கு குடுத்தவங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது. அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் நீங்க ஏன் வந்து சிவிஎஸ் ஐயா கூட, அ அந்த வேலுமணி அவர்கள் கூட நத்த விஷயம்ல பழம் பழம் தின்னு குட்டப்பட்டவர்கள் எல்லா பேருமே. ஏன் ஒட்டுமொத்தமா 24 பேர் ஆதரவு தர்றாங்க? அதுக்கு என்ன காரணம் அது? இவரு கூப்பிட்டாரு ஆதரவு வேணும்னு. பட் அங்கே வந்து தோழமை கட்சியில இருந்தவர்கள் வந்து சிபிஐ, சிபிஎம், காங்கிரஸ், விசிக, ஐயுஎம்எல் 5 பேரும் சூழ்நிலைய புரிந்துகிட்டு டெல்லி வந்து தமிழகத்துல உள்ள வந்துரக்கூடாத நோக்கத்துல தான் 5 பேரையும் உள்ள வந்து குடுத்தாரு சொல்றாரு. அது ஒரு பெருந்தன்மை, இது ஒரு பெருந்தன்மை உங்களுக்கு அது. அப்ப நீங்க 2 பேரும் வந்து கூட்டணி ஆட்சியில போம்போது பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா டெல்லி உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கும்ல. என்டிஏல தானே அவங்க இருக்காங்க. இப்ப நீங்க இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கணும்ல. அப்ப நீங்க வேணான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இருந்து வெளியில வர்றவர்களே, நான் இங்க வர்றேன்னு சொல்லி வரும்போது, அவர்கள வேணான்னு சொல்லி கதவு மூடுறது நியாயம் கிடையாது. அங்கே குதிரை பேரம் நடக்கல. நீங்களா வச்சுக்கிட்ட பேரு. அதுதான் ஐஎம்களுடைய தலைவர் அதுதான் சொல்றாரு. நீங்க ஒரு பேர வச்சுக்கிட்டீங்க. அது குதிரை பேரம் இல்ல. அவர்கள் வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு வர்றாங்க அப்படின்னா. இப்ப கூட கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 4 பேர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்க சொன்னீங்க, அந்த வைகோ அவர்கள் துரை வந்து வைகோ அவர்கள். 2 பேர் வந்து உதயசூரியன்ல தான் நின்றுருக்காங்க. பட் அதே தான் அவங்க தனிச்சிருந்து நின்றுருந்தாங்கன்னா, கண்டிப்பா இந்நேரம் வெளில வந்துற வாய்ப்புகள் நெறையா இருந்திருக்கும். இவர்கள் மாரி வந்ததுக்கு ஆதரவு குடுத்திருப்பாங்க. இப்பவும் வருகிற வாய்ப்புகள் இருக்குங்கிறதா ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. தெரியாது. என்ன நடக்கும்னு தெரியாது. அதனால வருகின்ற நாடாளுமன்றத்திலும் இதே கூட்டணி செயல்படும். அப்ப இந்த கூட்டணி அப்படியே செயல்படும்போது ஆட்டோமேட்டிக்கா 40 தொகுதியிலும் டிவிக்கோடைய கூட்டணி ஆட்சிக்குள்ள போறதுக்கு வாய்ப்புகள் நெறையா இருக்கும். நீங்க இப்ப கூட்டணி ஆட்சியை உருவாக்கியிருக்காரு. இதற்கு முன்பாக பேசுன எல்லாமே கூட்டணிங்கிறதே தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது. அப்படி சொன்னவர்கள் தான் நெறைய பேர் இருக்காங்க. இப்ப நீங்க கூட்டணி ஆட்சியை உருவாக்கியிருக்காரு விஜய். இல்லையா? அது புதிய வரலாறு எழுதியிருக்காங்களா? 8 பட்டியல் இனத்தை சேர்ந்த மக்கள வந்து முதலமைச்சர் அமைச்சர்கள் ஆக்கியிருக்காங்களா? அத நீங்க எப்படி பார்ப்பீங்க நீங்க? நடக்காத ஒரு விஷயத்தை வந்து நடத்தி காட்டியிருக்காரு. அரசியல் அமைப்பு களத்தையே மாத்திருக்காரு. இனி தமிழகத்தில் யாரு வந்தாலுமே அடுத்து கூட்டணி ஆட்சி தான் வரும். எல்லாருமே டேபிள் சேர் போட்டு உட்கார்ந்து பேசுவாங்க. எனக்கு இந்த அமைச்சர் வேணும். கூட்டணி ஆட்சி தான் வேணும்னு சொல்லி. ஏன்னா ஏற்கனவே விசிக அவர்களுடைய கொள்கையே அதுதான் உங்களுக்கு. கூட்டணி ஆட்சி ஆட்சியிலும் பங்கு அதே பங்கு வேணுங்கிற நோக்கத்தோட தான் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு. அப்ப இத்தனை வருடங்கள் நடக்காத ஒரு விஷயம். பட் அவர்களுக்குள்ளேயே மிகப்பெரிய கேள்வி இருந்ததே. இப்படி ஒரு வாய்ப்பு வரும்போது நம்ம உள்ளேயே போக முடியாது. சும்மா சட்டசபையில நம்ம எம்எல்ஏ இருக்கலாம். சட்டசபைக்கு போலாம். மாசம் ஒரு சம்பளம் வாங்கலாம். நம்ம 6 மணிக்கு சட்டையை முடிச்சுட்டு வீட்ல போய் டிவிய பார்த்து படுத்து தூங்கலாம். இப்படி தானே இருந்தாங்க எல்லா எம்எல்ஏக்களும். இன்றைக்கு அதிகாரம் கையில வந்திருக்குல்ல. இவர்கள் கேள்வி கேட்பாங்கல்ல.
ஒரு ஒரு விஷயத்த வந்து நடக்கும்போது இந்த கூட்டணி ஆட்சியில் எல்லார்ட்டையுமே வந்து தமிழக முதலமைச்சர் ஐடியா கேட்பார்ல, கேட்டு செயல்படுத்துவாங்க. அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. புதிய வரலாறு எழுதியிருக்காரு. நிறைய சம்பவங்கள் வந்து உருவாகியிருக்கு. அந்த அந்த ஒரு விஷயத்த இதெல்லாம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, மற்ற விஷயம் பேசுவதற்கு வாய்ப்பே இருக்காது. புரியுது. ஆதவ அர்ஜுனா அவர்கள் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள துரந்தர் அப்படின்னு ஒரு வேர்ட யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பிரேமலதா விஜயகாந்த் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, "ஹிந்தி தெரியாது போடா" அப்படின்னாங்க. இது என்ன மாரியான ஒரு அரசியல் அப்படிங்கிற ஒரு பார்வை மக்கள் மத்தியில இருக்கு. அத நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஸ்பைன்னு சொல்றாரு. சுருக்கமா சொல்லப்போனா. துரந்தர் ஸ்பை தானே உங்களுக்கு. அவங்க ஆனா தெளிவா சொல்லியிருக்காங்களே! நான் ஐ மீன் நான் விஜய் தம்பிட்ட சொல்லியிருந்தா துணை முதலமைச்சர் பதவி கூட குடுத்துருப்பாங்க. எங்களுக்கு அமைச்சர் கிடைச்சிருக்கும். ஆனா நாங்க போகல. நாங்க கூட்டணி தர்மத்தில ரொம்ப நேர்மையா இருக்கணும்னு நெனைக்கிறோம். அப்படிதான் இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த வார்த்தைய பிரயோகிக்கிறது எந்த வகையில சரியா ஏங்க இருக்குன்னு எல்லா கேட்கிறேன். கூட்டணிக்குலயுமே அவங்க போறதுக்கு முயற்சி பண்ணாங்க. 2021லயே துரைமுருகன் ஐயா சொல்லப்பட்டது எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டுச்சு. நாங்களும் கூட்டணிய முடிச்சுட்டோம்னு சொல்லி போன ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்குது. தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வந்து எதற்கு ஆரம்பிக்கப்பட்டது? கேப்டன் ஆரம்பிச்சது எல்லாருக்குமே தெரியும். அ இப்போ நீங்க அங்கே இங்கேயே சுத்தி சுத்தி பண்ணும்போது கடைசி நேரத்தில தான் உள்ள வந்தாங்க. இல்லையா? இப்போ மற்றவர் எல்லாமே போய் சேர்ந்தாச்சு. பட் இது கொஞ்சம் லேட் அவங்க. இது கூட விஜய் என்னுடைய வீட்டுக்கு வந்து என்னை அழைத்து துணை முதலமைச்சர் பதவி குடுத்திருப்பாருன்னு தான் சொல்றாங்க. இது வந்து ஒரு காமெடியா தான் பார்க்க முடியுதுன்னு எனக்கு தோணுது. ஆதவர்களுடைய அவருடைய பார்வையில என்ன தோணுதுன்னா, ஒரு துரந்தர் அப்படின்ட்டாரு. ஈஸியா சொல்லிட்டு போயிட்டாங்க. பட் நீங்க இங்க பிரச்சாரத்துக்கு போம்போது கூட அவர் 2 விஷயத்த பத்தி தான் முந்தைய ஆட்சி நடந்தது எல்லாமே விமர்சனம் பண்ணாங்க. அத ஸ்டேஜ்ல போய் ஈஸியா பேசிட்டு போறாங்க அசால்ட்டா. அங்கே முன்னாள் முதலமைச்சர்களுடைய இந்த முகமே மாறுது. அப்ப இது வேணும்னு பேசுனதா? தெரியாம பேசுனதா? நீ எப்படி எடுத்துக்குவீங்க? அப்ப ஏதோ ஒரு நோக்கம். அவ்வளதான். பட் அது அவருடைய ஸ்பீச்சா பார்க்கப்படுது. ஒருவேளை எனக்கு துணை முதலமைச்சர் பதவி குடுத்திருப்பாரு அப்படின்னா, ஒரு நானும் வரதுக்கு தயாரா இருக்கேன்னு சொல்றாங்களான்னு தெரியாது. நேற்று கூட பாருங்க, கேப்டன் மேல எந்த அளவுக்கு ஒரு மரியாதைய வச்சிருந்தால், தமிழக முதலமைச்சர் நேத்து அந்த ஸ்டேஜ்ல சொல்றாரு. எனக்கு வருது. ஆனா எனக்கு அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அண்ணன் தான் ஞாபகத்துக்கு எனக்கு வருதுன்றார். இந்த போல்டா பேசக்கூடிய ஒரு கேப்டன் அவர்கள். பட் அவரோட இருக்கிறவங்க நீங்க. அப்ப நீங்க எப்படி செயல்படுத்தணும்? உங்களுடைய கூட்டணி தர்மம் என்ன? வேற வழி இல்ல இருக்கீங்க. வாய்ப்பு கிடைச்சா வந்துருவாங்க. இல்லையா? கொஞ்ச நாள் பொறுத்துருங்க. எப்படி நடக்குங்கிறத பாருங்க. இன்னைக்கு இது நடந்தது. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க. கண்டிப்பா சார். ரொம்ப நன்றி. உங்களோட நேரத்துக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி.